10 கட்டளைகள். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உருவாகி இருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் விண்ணிலே வழங்காயிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனப்பண்ணுவாயாக. கொலை செய்யாமல் இருப்பாயாக. விபச்சாரம் செய்யாமல் இருப்பாயாக. களவு செய்யாமல் இருப்பாயாக. பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக. பிறருடைய வீட்டை இச்சாதிருப்பாயாக. சங்கீதம் 91. உன்னதமானவனின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நம்பியிருக்கிறவன் என்று சொல்வேன். அவர் உன்னை வேதனுடைய கண்ணுக்கு பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளை உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கு, இருளில் நடமாறும் கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பண்டியை சுற்றிலும் ஒளிமறைவாக கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உம்மை ஆசீர்வதிப்பாய். நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்க்கையை காண்பாய். நம் நிர்மூலம் திறக்கிறது. கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு அடித்த முடிவே இல்லை. அவை அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிருக்கு மற்றும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிறப்பு கலையும் திறனை இல்லாத மன்னிப்பு திறனை நம்பாதீர்கள். சங்கீதம் 146. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5-6. உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதங்களை அவர் செவ்வாய்ப்படுத்துவார். 1 நாள். நீ ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. 2 நாள். துயரம் படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. 3 நாள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. 4 நாள். நீதியில் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. 5 நாள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. 6 நாள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. 7 நாள். சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5:9. சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடலாமல், பாவிகளோட வழியில் இல்லாமல், பரியாசக்காரன் உட்காரவிடத்தில் உட்காராமல், கர்த்தர் மீது பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவரோட மேலத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கரும் அப்படி இல்லாமல் காத்தில் பறக்கடிக்கும் பத்தரை போல இருக்கிறார்கள். கர்த்தர் நீதிமான் வழிகளை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரோட வழியும் அழியும்.
நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமுடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசடை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. கிளாப் பண்ணலாமா சத்தமா? சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 103. என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தில் சோத்ரே. என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய் குணமாக்கினார். கிளாப் பண்ணலாமா? அதிலே தேவன் வானத்திலும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதிகாரம் 1, காட்சியும் 1.